அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இனி வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து நம்ம நல்லபடியாக தயாராகும். ஸோ அந்த வகையில் நம்ம தமிழ் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து இருக்குது, செம்மொழிகள் தொடர்பானது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தற்பொழுது எத்தனை செம்மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 11 மொழிகள் இருக்குது. தற்போது கரண்ட் அஃபேர்ஸ் படி பார்த்திங்கன்னா 11 செம்மொழிகள் இருக்குது. அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான் வந்து அறிவிக்கப்பட்டது. எப்போதுனா அக்டோபர் 12 2004 தான் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழியே எதுனா நம்ம தமிழ் மொழி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் வந்து பார்த்திங்கன்னா 2005, சமஸ்கிருதம் வந்து 2005, தெலுங்கு மற்றும் கன்னடம் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 2008, மலையாளம் வந்து 2013, ஒடியா அப்படிங்கிறது வந்து 2014. இந்த 6 மொழிகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த 2024 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மத்திய அமைச்சரவை வந்து மேலும் ஒரு 6 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து வழங்குறாங்க. மராத்தி, பெங்காலி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, இந்த மொத்தம் 5 மொழிகளுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் இப்போ தற்போது கரண்ட் அஃபேர்ஸ் வழி பார்த்திங்கன்னா 11 மொழிகள் வந்து நம்ம இந்தியாவில் செம்மொழியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ் மொழியை வச்சு என்னென்ன கேள்விகளெல்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழை வந்து முதல்ல உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி அறிவித்தது யாருன்னா வந்து பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிறவர் தான் வந்து அறிவிச்சிருப்பார். அதற்கப்புறம் தேவநேய பாவனார் என்ன பண்ணுறார் அப்படின்னா உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து 1966 ஆங்கில நூலாக வந்து வெளியிடுறாரு. அதற்கப்புறம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து நம்ம தமிழ் மொழி என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் மொழி அப்படின்னு சொல்லி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா வந்து கெல்லட் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர் தான் வந்து நமக்கு வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை கால்டுவெல் வந்து வெளியிட்டிருப்பார் 1856. அதற்கப்புறம் கால்டுவெல் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ் மொழி பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது அப்படிங்கிறாரு. சரியா, தமிழ் வந்து எந்த ஒரு மொழியினுடைய துணையின்றியும் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு சொல்லி கால்டுவெல் சொல்கிறாரு. அதே மாதிரி தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அது வந்து கால்டுவெல் தான். அடுத்தது திராவிட மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையை வந்து பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லி 3 வகையை பிரிக்கிறாங்க. அதில் தென் திராவிட மொழியில் என்னென்னலாம் வருது அப்படின்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. இதெல்லாமே தென் திராவிட மொழி. அடுத்தது வட திராவிட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா குரூக், மால்தோ, பிராகுயி, இந்த 3 மொழிகள் வந்து வட திராவிட மொழி. இந்த தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் ஞாபகம் வச்சிட்டோம்னா இதில் வராத ஒரு மொழியை வந்து நம்ம நடுதிராவிட மொழி அப்படின்னு சொல்லலாம். நடுதிராவிட மொழியில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு வந்து இருக்குது. அதற்கப்புறம் கூயி, அப்புறம் கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதாபா, கோண்டி, கோயா, இதெல்லாமே வந்து நடுதிராவிட மொழிகள். இதில் ஏதோ 2 ஞாபகம் வச்சுட்டோன்னா 3வது மொழி வந்து நமக்கு ஞாபகம் வைக்க தேவையில்லை. ஏதோ 2 தெரிஞ்சினாலே இதில் வராதது ஒரு மொழியாக ஏதோ ஒரு மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நடுதிராவிட மொழி வந்து ஞாபகம் வைக்க தேவையில்லை. அந்த மாதிரி. அடுத்தது நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து தற்பொழுது எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் வந்து 22 மொழிகள் வந்து இருக்குது. அதில் இந்திய அரசியலமைப்பு வந்து கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 1950 கொண்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 மொழிகள் வந்து இருந்திருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக. அதுக்கப்புறம் 15வது மொழியாக சிந்தி மொழி அப்படிங்கிறது சேர்த்துருப்பாங்க. எப்போ அப்படின்னா 21வது சட்ட திருத்தம் 1967. இதில் வந்து சிந்தி மொழி அப்படிங்கிறது வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்தது
71வது சட்ட திருத்தம் 1992. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 மொழிகள் சேர்த்துருப்பாங்க. கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி அப்படின்னு சொல்லி 3 மொழிகள் வந்து சேர்த்துருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 92வது சட்ட திருத்தம் 2003. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேலும் ஒரு 4 மொழிக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா வந்து போடோ, டோங்கிரி, அதாவது டோக்கிரி, சாந்தலி, மைத்திலி அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 மொழிகள், மொத்தம் 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்குது. இந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி எந்த அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா அட்டவணை 8 வந்து சொல்லப்பட்டிருக்குது. நம்ம இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் தற்போது 12 அட்டவணைகள் இருக்குதா, அதில் 8வது அட்டவணையில் தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து முக்கியமானது என்ன, ஆங்கிலம் வந்து நம்ம இந்தியாவினுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக கிடையாது. ஆனால் வந்து அலுவலக பணிகளில் வந்து நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஆங்கிலம் வந்து கிடையாது. மற்ற எல்லா மொழியும் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, மற்றது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒடியா அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு இல்லையா, ஒடியா பேர், அது வந்து இதற்கு முன்னாடி ஒரிசா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அதை எப்போ பேர் மாற்றுறாங்க அப்படின்னா 96வது சட்ட திருத்தம் 2011. ஸோ இதில் தான் வந்து ஒரியா அப்படிங்கிற பேர் வந்து ஒடியா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருப்பாங்க. நம்ம ஒடிசாவில் பேசக்கூடிய ஒரு மொழி தான் அது ஒடியா. ஸோ அது வந்து பேர் மாற்றிருப்பாங்க. அதற்கப்புறம் டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடடைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள ஒரு தங்க ஆப்பிள் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார் நம்ம மொழியை பற்றி. யாருன்னா டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிறவர். இந்த டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிறவர் யாருன்னா இவர் வந்து திருக்குறளை வந்து ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ அவர் தான் வந்து இந்த டாக்டர் க்ரௌல் அப்படிங்கிறவர். அதற்கப்புறம் திருவிக்காவை வச்சு தமிழை பற்றி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சச்சிதானந்தன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்லி சச்சிதானந்தன் அப்படிங்கிறவர் நம்ம தமிழ் மொழியை பற்றி சிறப்பித்து சொல்லியிருப்பார். ஸோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். யாருன்னா வந்து மறைமலடிகள் வந்து ஆரம்பிச்சிருப்பார் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறத. அதே மாதிரி தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பரிதிமார் கலைஞர். தமிழை தலைத்தோங்க செய்தவர் யாருன்னா வந்து தேவநேய பாவனார். தமிழின் தொன்மை உலகறிய செய்தவர் யாருன்னு கேட்பாங்க, அது வந்து கால்டுவெல் அப்படிங்கிறவர் வந்து. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தமிழ் மொழியை பற்றியான ஒரு முக்கிய கேள்விகளாக கேட்பாங்க. ஸோ இதில் இந்த தென் திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, வடதிராவிட மொழி, ஸோ இதை வச்சே வந்து நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் ஒரு கேள்வி வந்து வந்துருந்துச்சு ஜிஎஸ்சில். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ.